வணக்கங்க. நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேன். ஸோ இப்போ இன்னொரு வீடியோ பதிவுகளில் மூலம் மூலத்தினுடைய நிலை சரி செய்ய வெள்ளை பூசணிக்காவுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்கும், எப்படி சரி பண்ணும் அது பார்ப்பேங்க. ஸோ வெள்ளை பூசணிக்காவுடைய அடுத்தடுத்த பதிவுகளில் வைத்து பார்த்தாச்சு, தலைப்பகுதி பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பைல்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அதாவது மூலம், அதாவது புண்ணாய்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள் மூலம் வெளி மூலம் பல விதங்கள் இருக்கு அதெல்லாம். ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, வெள்ளை பூசணிக்காவுடைய உடல்வாகு பிரச்சனை உள்ள நபர், நீங்க கொடுக்கப்படக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க, அந்த சிரமங்கள் எப்படி இருக்குன்னா, மோசன் போகிறப்போ பயங்கரமா புண்ணா எரியுமாங்க. அந்த புண்ணா எரியறப்போ எரிச்சலோட அந்த ஒரு கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, மலத்து குடலோட அந்த வெளி தோற்றத்துல பிதுங்கிட்டு வெளியில வருமா. அவ்வளவு டைட்டாக மோஷன் போகும். சில பேர் டைட்டாக மோஷன் போகும், இல்லை போகாமல கூட லிக்விடா போகும். அந்த லிக்விடா போகிறதுக்குள்ளாட்டியும் அந்த மசில்ஸ்லாம் டெண்டன்லாம் வெளியில வருமா. அந்த அளவு பிதுங்கி வலியோட, கடுமையான புண்ணோட வலியா இருக்குமா. ஸோ இது இந்த மாதிரியான நிலைப்பாடுக்கு வெள்ளை பூசணிக்காய் முக்கியமான பங்களிப்புங்க. ஸோ வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா உடனே நீங்க வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கனாலே எரிச்சலோ வலியோ குறைச்சிரும். ஸோ அந்த வெளியில இருக்கக்கூடிய தசையும் நல்லா கரைச்சிட்டே வந்துருங்க. ஸோ இதோட நீங்க கொத்தவரங்காவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் வெள்ளை பூசணிக்காய் தோல் பழம் விதையோட போட்டுங்க. கொத்தவரங்காய் ஒரு 10 கொத்தவரங்காய் ரெண்டுமே மிக்சியில போட்டு அடிச்சு வடிகட்டி அந்த ஜூஸை கொடுக்க வைங்க. ஸோ இமிடியேட்டாவே அந்த வலி குறைஞ்சிரும். சரிங்களா. ஆனா வெள்ளை பூசணிக்காய் ஒரு முக்கியமான பங்களிப்பு. சரிங்களா. வெள்ளை பூசணிக்காவுடைய ஆசன வாயில அவ்வளவு வீக்கமாகவும் கட்டி நிறைந்த தன்மையை பிதுங்கிட்டு வர்ற அளவுக்கு வலிகளும் எரிச்சலும் இருக்கும். மோசன் வெளியில போகிறப்போ புண் போன்ற வலி இருக்குங்க. சரிங்களா. இதோட தன்மைகள். இப்போ பைல்ஸுக்கு ஒரு விஷயம், அதே மாதிரி இன்வாலண்ட்ரியா யூரின் போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி யூரின் போகிறேன் சார், இன்வாலண்ட்ரியா அப்படின்னு சொல்றதை விட அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மக்களுக்கும் வெள்ளை பூசணிக்காய் நல்ல மருந்துங்க. அப்படியே பச்சையா சாப்பிட வச்சிருது. ஆனா இந்த உடல்வாகு நிலை எப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும். வாழைக்காய்க்கு நான் இதோட நிலை வரும். ஸோ வெள்ளை பூசணிக்காய் நிலை எப்படின்னா, அடிக்கடி யூரின் போவாங்க, போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருவாங்க. யூரின் போவாங்க, ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிருவாங்க. யூரின் போவாங்க, ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிருவாங்க. அவ்வளவு தாகம் இருக்குமா. ஸோ இது சமாளிக்கிறதுக்கு தாகத்தோட தண்ணி குடிச்சுக்குவாங்க, யூரின்னு போயிடுவாங்க. ஸோ அந்த நிலையுள்ள நபருக்கு வெள்ளை பூசணிக்காய் வருங்க. ஸோ வெள்ளை பூசணிக்காய் மூலத்துக்கும் சரியாகும். யூரினுடைய இன்கண்டன்சி, அதாவது அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா போகக்கூடிய நிலைகள், அடிக்கடி போகக்கூடிய நீர்த்தன்மை, யூரின் அடிக்கடி போகுது அப்படிங்கிற ஒரு நிலையுள்ள நபருக்கு வெள்ளை பூசணிக்காய் நல்லா கேட்குங்க. ஸோ இந்த 2 நிலைப்பாடுகளுக்கும் வெள்ளை பூசணிக்காய் பச்சையாவே ஜூஸை போட்டு சாப்பிட வைங்க. நல்ல மாற்றங்கள் இமீடியட்டாவே பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாவே அவங்களுடைய சிறப்பான குணத்தை நீங்க பார்க்கலாங்க. சரிங்களா. ஸோ இது ஒரு சின்ன ஆடியோ. ரொம்ப வணக்கங்க. நன்றி.